Today, so we are going to discuss about the sex determination. Okay, sex determination. What is sex determination? Okay, can I start? Yeah, very good. Yeah, sex determination. So what is sex determination? The determination of the male or female. Okay, male child, how the male and female child are produced. Okay, how that male sex is determined, how the female sex, male baby and female baby, okay, male organisms and female organisms, how it is produced. Okay, the studying that male and female, that production is called, formation is called sex determination. Okay, you know, we have how many chromosomes, Kanna? How many chromosomes? We have, listen, very important, we have 46 chromosomes. That 46 chromosomes are arranged in 23 pairs. 23 pairs which are arranged. Okay, the 22 pairs among these 23, the 22 pairs are called autosomes. Autosomes, that is that responsible for the determination of the bodily characters, that is somatic characters, height of the individual, color of the individual, and that what is that, hair color, hair nature, eye color, okay, that physical, that okay, bodily characters. At last one pair, that is called sex chromosome or allosome. Sex chromosome or allosome. Okay, why it is called allosome or sex chromosomes? That one pair is responsible for the determination of the sex of the individual. Thambi, clear solra, slow solra, purilana kelinga, please. Not end up this session. Then and there kelinga. Okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த this one pair இருக்கு பாருங்க, the last one pair இருக்கு பாருங்க, அவங்க தான் that is determination of the sex. That's why that is called sex chromosome or allosome. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல், இது சிம்பிள் ஃபார் ஃபீமேல். ஃபீமேல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஸ் குரோமோசோம் வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் சேமா இருக்கும். நம்மளா பேர் வைக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தட் இஸ் சிமிலர். எக்ஸ் எக்ஸ், அதாவது பாத்தீங்களா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும், அவ்வளவுதான், சிமிலரா இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்றோம். இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல், தட் இஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் சேமா இருக்குது, தட் இஸ் தட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் எக்ஸ் எக்ஸ் இருக்கு, ரெண்டு எக்ஸ் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் மேல் வந்து பாத்தீங்கன்னா அங்க எப்படி இருக்காங்கன்னா தட் இஸ் வெரி குட் எக்ஸ் ஒய்யா இருக்காங்க, எக்ஸ் ஒய். தட் மீன்ஸ் எக்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு, எக்ஸ் ஷேப்பு. ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களா இப்படி, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அப்ப தட் இஸ் டிஃபரண்ட், தட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் இன் மேல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யா இருக்காங்க. ஓகே, எக்ஸ் ஒய். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோமார்பிக், வெரி இம்பார்ட்டன்ட். ஹோமோன்னா தெரியும் உங்களுக்கு, சேம், அது ஒரே மாதிரியா இருக்கிறதுனால தட் இஸ் தட் ஃபீமேல்ஸ் ஆர் கால்டு தட் செக்ஸ் குரோமோசோம் ஆஃப் ஃபீமேல் ஹோமோமார்பிக். ஓகே, ஃபீமேல். மேல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெட்டிரோமார்பிக். ஹெட்டிரோமார்பிக் you can understand well. புரியுதுங்களா? that is heteromorphic, that is different types இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. தட் இஸ் மெயின்லி தட் குரோமோசோம்ஸ், அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் தி allosome that are responsible for the sex of the determination of the sex of the individual. அதுதான் இப்ப கான்செப்ட், அதுதான் பார்த்திருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்ன, வாட் இஸ் தி பேசிஸ், so which is responsible for the determination of the sex of the individual பார்த்தாச்சு. கிளியரா கண்ணா? ஓகே, நெக்ஸ்ட் போறேன் நான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வாங்க.
a chromosomal basis of நான் சொன்னேன் இப்ப இந்த குரோமோசோம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எப்ப செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆகும்? பிறந்ததுக்கு அப்புறமா, எக் ஃபார்ம் ஆகிறப்பயா, எப்ப வந்து when at what time that sex determination exactly takes place? Anybody? Yeah, come on. Yeah, very good, very good. Yaar, who said? May I know the name? Very good, very good. Okay, that sex determination takes place at the time of the fertilization. At the time of the fertilization. எப்படி அது? எப்படி at the time of fertilization? Already I think you know, male produces எப்படி ஆகும்? மேல் வந்து two type of sperm produce பண்ணுமா? because வந்து மேல்ஸ் நம்ம என்ன சொன்னோம்? heteromorphic ன்னு சொன்னோம். அப்ப that is அது வந்து two type of sperm produce பண்ணும். maybe X containing or Y containing sperm produce பண்ணும். ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹோமோமார்பிக் எக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆல் தி எக் கண்டைன் தி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் தான் இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபெர்டிலைசேஷன் நம்ம சொல்றோம் during the insemination 200 to 300 million sperms are ejaculated into the female reproductive tract. Fertilization is purely, it is 120% is the probability. No any predetermination. It's swimming just like the running race. Suppose பாருங்க இந்த X containing sperm, suppose it fuses with the egg XX. Okay, that is a female baby. And suppose this Y containing sperm fuses with the egg, that is XY. Okay, you know, this will be the male child and this will be the female child. Are you clear? Important 5 marks area. So நான் ரொம்ப just first gearல தான் போயிட்டு இருக்கேன், very slowவா போயிட்டு இருக்கேன். Okay, not 120 km speed. ஓகேங்களா? ஓகே, coming to the next. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அது ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி தான். இப்போ குரோமோசோம்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் தி செக்ஸ். தட் டு அட் தி டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், தட் மெயின்லி தட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எந்த டைம், எல்லாம் 1 மார்க். ஓகே, கான்செப்டே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? கேமிட் ஃபார்மேஷன் எழுதுவான், புரியுதுங்களா? எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், அட் தி டைம் ஆஃப் பர்த்து, பிஃபோர் பர்த்து, ஆஃப்டர் பர்த்து ஏதாவது பண்ணுவாங்க. பிஃபோர் 2 months தி பர்த் ஆஃப் தி ஃபீட்டஸ், அந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்ட்லி அட் தி டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஓகே, ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது பேசிக். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி கேமிட், ஹோமோகேமெட்டிக் ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்னு நம்ம ஒரு டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஹோமோகேமெட்டிக் அண்ட் ஹெட்ரோகேமெட்டிக். அது என்ன ஹோமோகேமெட்டிக் ஹெட்ரோகேமெட்டிக்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹெட்ரோகேமெட்டிக்னு சொல்கிறோம். ஹெட்ரோகேமெட்டிக், ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ் ஆல்ரெடி பார்த்தது தான், ஒன்றும் இல்லை. என்ன இருக்கும்? ஓகே, மேல் லாஸ்ட் செக்ஸ் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் XY இருக்கும். அப்போ ஜஸ்ட் நோ பார்த்தோம் இல்லைங்களா, 2 types of gamete that able to produce 2 types of gametes. அப்போ X containing sperm and Y containing sperm, அப்போ 2 different. So that that males are called heterogametic, gametic sperm. Okay, hetero means 2 different. That means one X containing sperm and another Y containing sperm. Okay, 2 different, hetero different. Okay, that is why male produces 2 different types of sperms. That's why males are called heterogametic. Okay, heterogametic. Okay, so here in this case that males are responsible. அங்கேயும் ஒன்று இருக்குது, males are responsible for the, இங்க வந்து மேல் தான் ஆனா பெண்ணா என்று அந்த செக்ஸை நிர்ணயம் பண்றது, டிசைட் பண்றதுல வந்து மேல் தான் இன்வால்வ் ஆகுறாங்க. அது சேஞ்ச் ஆகும். in some cases female, in some cases male. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோகேமெட்டிக் மேல்ல வந்து பாத்தீங்கன்னா males are responsible for the determination of the
sex. You know, since that females are homogamic இருப்பாங்க, நல்லா புரியுதுங்களா? females homogamic இருப்பாங்க, males heterogamic இருப்பாங்க. இப்ப males தான் responsible for the determination of the sex. தம்பி பாருங்க, ஓகே, இந்த மாதிரி பண்றப்ப இதுல 2 டைப்ஸ் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் தம்பி, நீங்க படிச்சீங்கன்னா புரியாது, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்பவும் புரியலன்னா இன்னொரு தடவை சொல்றேன் நான், புரியுதுங்களா? ஓகே, இதுல 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லிசன், XXXY டைப், இதான் நம்ம ஹியூமன் பீயிங். XXXY டைப். இங்க என்ன சார் இதை வந்து பாத்தீங்கன்னா XXXO டைப். XXXO, இங்க O வந்து நாட் கண்ணா, வேற ஒண்ணுமே கிடையாது. O வந்து 0 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். ஓன்னு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. XXX0ன்னு பாருங்களேன். அப்படின்னா ஃபீமேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோகாமெட்டிக், மேல் வந்து என்ன பண்ணுவாங்க, மேல் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 ஸ்போம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒன் கண்டைனிங் X குரோமோசோம், அதர் நோ X குரோமோசோம். நோ X குரோமோசோம். புரியுதா? ஹலோ விக்ரம், விக்ரம், விக்ரம் கிருஷ்ணா, புரியுதுங்களா? இந்த ஹெட்டிரோகாமெட்டிக் மேல்ல 2 டைப்ஸ் இருக்குது. XXXY, இதான் நம்மளது, ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம ஹியூமன் பீயிங். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அனதர் வந்து பாத்தீங்கன்னா XXXO டைப். ஹியர் ஆல்சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது மேல், இது செகண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா, சாரி திஸ் இஸ் ஃபீமேல், செகண்ட் தான் வந்து மேல். அப்ப X0 டைப், ஒன் ஸ்போம் கண்டைனிங் தி X குரோமோசோம், இங்க வந்து 0, நோ X, another sperm containing no X, அதான் X0. நீங்க என்ன வேணாலும் போடுங்க, O போட்டா 0 நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஃபார் அவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க என்ன பண்றீங்க, XXX0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பெருசா பெரிய லாஜிக்கலா, நீங்க XXX1 போட்டா உங்களுக்கு ஃபுல் மார்க் வரப்போகுது. X0, that means அப்ப 2 டைப் ஆஃப் தான கேமெட் தான ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒண்ணுல X இருக்கும், ஒண்ணுல X இருக்காது. புரியுதுங்களா? சோ திஸ் வந்து பாத்தீங்கன்னா this is heterogametic male, maybe XXXY or XXX0. clear-ஆ? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எனி லாங்குவேஜ் ப்ராப்ளம் சார், இங்கிலீஷ்லயே சொல்றீங்க இல்ல தமிழ்லயே சொல்றீங்க, அது மாதிரி இருந்தா சொல்லிடுங்க. கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு 2 மாசம் கழிச்சு மீட்டிங் போடுறப்ப எனக்கு அதுல டவுட் அப்படின்னு சொல்றது வேஸ்ட் இல்லைங்களா? புரியுதுங்களா? டைம் வேஸ்ட். 2 மாசம் கழிச்சு எனக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல XXX1 புரியல சார் அப்படின்னு சொல்றது வந்து வேஸ்ட். புரியுதுங்களா? அதுக்குள்ள எல்லாம் மறந்து போயிருக்கும், பரி ஆயிருக்கும், ஃபாசில்ஸ் மாதிரி. அப்புறம் தோண்டி எடுத்து பண்றதுக்குள்ள போயிடும். டேட்டிங் ஆஃப் ஃபாசில்ஸ் மாதிரி, பாலியன்டாலஜி. அதனால நீங்க இப்ப என்னவோ கேட்டுருங்க ப்ளீஸ். ஐ ரிக்வெஸ்ட் டியர் மை, என் குழந்தைங்க மாதிரி நான் சொல்றேன்னா, அன்பு குழந்தைகள், புரியுதுங்களா? அதனால எனக்கு அன்பான குழந்தைகள், அதனால கேட்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கண்ணா? யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். என்ன சொல்ல போனா, புரியுதுங்களா? நீங்க ஃப்ரீயா பாத்தீங்களா? கேட்கிறான் பாருங்க. டேய் யாரு, யாரு இந்த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் யாரு? வாண்டட். ஐ வாண்ட் யுவர் நேம் கண்ணா. விக்னேஷ். வெரி குட் விக்னேஷ். வாட்ஸ் யுவர் டவுட்? ஏன்னா எல்லாருக்குமே இருக்கலாம், அதனால தான் கேட்கிறேன் நான். என்ன டாபிக் நம்ம பார்க்கிறோம்? ஹெட்டிரோகாமெட்டிக் மேல் பார்க்கிறோம். அப்படின்னா ஏன் மேல் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் இல்லைங்களா? எத்தனை இருக்கும்? 44. மேல் எத்தனை இருக்கும்? 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், பிளஸ் XY செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தட் இஸ் கேமெட் ஃபார்ம் பண்றப்ப ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஹாஃப் தானே பிரியும். ஒண்ணுல வந்து X இருக்கும், X குரோமோசோம், அனதர் ஸ்போம்ல வந்து பாத்தீங்கன்னா Y குரோமோசோம் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து திஸ் இஸ், நான் சொன்ன இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபீமேல், இது மேல்.
அந்த செக்ஸ் குரோமோசோமுடைய அந்த எக்ஸாக்ட் காம்போசிஷன் XYன்னு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, ஹெட்டிரோமார்பிக். அங்கே பையனுக்கு ரொம்ப டவுட்டு, சார் அந்த குரோமோசோமில் எக்ஸ்ன்னு எழுதிருக்குமா ஒய்ன்னு எழுதிருக்குமா? நம்மளாம் நோமன் கிளேச்சிருக்கேன்னா, என் பேர் பிறக்கிற பேர் ரவிச்சந்திரனா, பேபி, அதுக்கப்புறம் தான் பேர். அது மாதிரி நோமன் நம்மளாம் வைக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, ஹெட்ரோமார்பிக்காக இருக்கிறதுனால ஒன்றுக்கு எக்ஸ்ன்னு இன்னும் ஏபின்னு கூட வச்சுருந்துருக்கலாம், பேர் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் இது நோமன் கிளேச்சர். அப்போ இந்த XYன்னா இது என்ன, இது திஸ் டினோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லுது அது. அப்போ XXXYன்னா இது வந்து ஃபீமேல் ஹோமோகேமெட்டிக் மேல் ஹெட்ரோகேமெட்டிக்னு அர்த்தம், அவ்வளோதான். இந்த this statement that represents females homogametic and males are heterogametic ன்னு சொல்லுது. இப்போ கரெக்டா விக்னேஷ்? This XY that denotes the heterogametic male. Very good. நீங்க சில பேர் வந்து டவுட் கேட்டா இது கூட தெரியலையான்னு நினைச்சுக்குவாங்க. மற்றவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, உலகத்திலே யார் பெரிய அறிவாளின்னா, யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் who is accepting his own mistakes, accept your mistakes ன்னு சொல்லுவாங்க. யார் தன்னுடைய மிஸ்டேக்ஸ் தவறுகளை திருத்திக் கொள்கிறானோ அவன் தான் பெரிய அறிவாளி. புரியுதுங்களா? எல்லாருமே வந்து இன்டெலிஜென்ட் கிடையாது. ஐன்ஸ்டீனை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க எல்லாரும். அவர் பெரிய சயின்டிஸ்ட், பெரிய நோபல் பிரைஸ் அவார்டு, எல்லாருக்குமே தெரியும். அவர் பூனை வளர்த்தார், குட்டி பூனை, ஒரு சின்ன பூனை வளர்த்தார். அது யூஸ்வலாக அவர் அவுட் சைட் போகிறப்ப லாக் பண்ணிட்டு போகிற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்னா, பெரிய அறிவாளி, நோபல் பிரைஸ் அவார்டு, அவர் என்ன பண்ணார், டோரில் வந்து என்ன பண்ணார், ஒரு ஹோல் போட்டு வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா லாக் பண்ணால் கூட பூனை வெளில வந்துடும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 ஓட்டை போட்டிருக்காரு. அதான் பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா, அதனால் ஒரு பெரிய ஓட்டை ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? பெரிய ஓட்டை பெரிய பூனைக்கு, சின்ன ஓட்டை சின்ன பூனைக்கு, அந்த யங் ஒன்னுக்கு 2 ஓட்டை போட்டு போயிட்டார் சயின்டிஸ்ட். அசிஸ்டன்ட் வர்றான், சும்மா 8ஆம் கிளாஸ் பாஸ் அசிஸ்டன்ட் வர்றான். அவன் கேட்குறான், ஐயா ஏன் 2 ஓட்டை போட்டுறீங்க? அடே பூனை நேற்று பூட்டிட்டு போயிட்டேன்டா, அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, உள்ள கிடந்து அநியாயம் பண்ணிட்டு அதான் ஓட்டை போட்டேன். ஐயா ஒரு ஓட்டை போட்டிருக்கலாமேன்னு கேட்டான். அட முட்டாளா நீ, பெரிய பூனைக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனைக்கு சின்ன ஓட்டை. அவன் சொன்னானா, ஐயா பெரிய ஓட்டை மட்டும் போட்டா அது வழியா சின்ன பூனை கூட பூந்து வந்துடும்லன்னு சொன்னானா அவன். புரியுதுங்களா? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. பாருங்க, ஐன்ஸ்டீனுக்கே தெரியல ஆக்சுவலா, அதான் அசிஸ்டன்ட் தான் சொல்றான். அதனால என்ன சொல்ல வரேன் இதுலேருந்து மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கற்றுக்கணும். இப்போ கற்றுக்கிட்டார்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, வெரி குட். விக்னேஷ் ஓகேவா? தேங்க்யூ, வெல்கம். எதுக்கு பூனை கதைக்கா? தேங்க்யூ. அவன் சொல்கிறான், இது வரைக்கும் எனக்கு நீங்கள் நடத்துனதுலேயே புரிஞ்சது இந்த பூனை கதை மட்டும்தான் சார். நீங்கள் 2 மாசமா பாடம் எடுக்கிறீங்க, எனக்கு புரிஞ்சது வந்து இந்த பூனை கதை மட்டும்தான்றான் விக்னேஷ். அப்படியே கண்ணா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். இல்லை இதுவும் புரிஞ்சது தானே உங்களுக்கு? இங்கே வாங்க, இதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஹலோ, ரமேஷ், எனி டவுட்? ரமேஷ், எனி டவுட்? நோ ரமேஷா, in our class no Ramesh sir. Kumar, Satish Kumar. One girl asked, yeah, what do you want, ma? Sir, yeah. Sir, and XXXO இருக்குல்ல sir. Yes. இப்போ வந்து X fuse ஆகும்போது வந்து ஃபீமேல் வருமா sir, ஹியூமன் பீயிங் மாதிரி? Same தான். Yeah, yeah. X fuse ஆகுமா sir? அப்படி fuse ஆனா ரிசல்ட் என்ன? அப்ப this is a sperm, ma. This is also a sperm, but no X. அப்ப X plus O வந்துச்சுன்னா அது மேலா இருக்கும். அது நம்ம மேல், இது ஒய் மாதிரி நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். இது XX இருந்துச்சுன்னா தட் இஸ் ஹோமோமார்பிக்னா ஃபீமேல். வெரி குட், வெரி குட். பாருங்க, எவ்வளோ பாருங்க, அறிவாளி குழந்தைங்கம்மா நீங்கள்லாம். ஓகே, அப்போ சார் XOன்னா என்ன சார்? இங்கே பாருங்க, X இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ரவுண்ட் பண்ணால் கேமிட்,
இது யூனிவர்சல் அந்த சிம்பல். ரவுண்ட் பண்ணா கேமிட், வால் போட்டா அது ஸ்போம், சிம்பிளி ரவுண்ட் வந்து எக். இப்போ பாருங்க நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, X containing egg and O containing, that is no not X containing 0 sperm ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணோம் XO, அப்ப என்ன இருக்கும், இந்த child will be male child மா. ஓகேங்களா? Thank you sir. வெரி குட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் ஒரு 2 classes மிடில். ஓகே, இனிமேல் நான் நீங்கள் ஒன்று டோன்ட் வரி, ஒரு வேர்டு கூட உங்கள் வித்தவுட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து நெக்ஸ்ட்டு போக மாட்டேன். அப்படியே பிரேக்கில் நிற்கும். எல்லாம் ஏறி பச்சைக்குடி காட்டி காடு காமிச்சோன்னு தான் நாங்கள் ட்ரெயினை எடுப்போம். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே, வெரி கிளியர். போகலாமா? நெக்ஸ்ட் போக வேணாமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதான் இது. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த பேஜ்ல இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா சார் இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது சார். நான் ஐ தாட் ஒன்லி மேல் ஒன்லி heterogamitic, in some cases females also heterogamitic மா. பாத்தீங்களா? இது வரைக்கும் அப்படியா சார்? ஐயோ தெரியாம போச்சே சார். ஆமா ஆமா, in some cases females are heterogamid. அப்ப மேல் வந்து என்ன இருக்கும், ஹோமோகாமிட்டிக்கா இருப்பான், ஹோமோகாமிட்டிக்கா இருப்பான். புரியுதுங்களா? ஓகே, அது எங்க நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா ஹெட்ரோகாமெட்டிக் ஃபீமேல்ஸ் வந்து அதேதான் மேல்ல XX இருப்பாங்க, மேல்ல XX இருப்பாங்க, ஃபீமேல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருப்பாங்க, XY இருப்பாங்க. அதான் தட் இஸ் யா சேம். சரி கண்ணா சார், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். ஆல்ரெடி அங்கேயும் ஒரு XX XOன்னு ஒரு நோமன்கிளேச்சர் சொன்னீங்க. இப்போ எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு சார். பேரை மாற்று, அவ்வளோதான். ஆளை தலையை மாற்று, பேரை மாற்றி முடிஞ்சு போயிடும் மேட்ரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லெட்டரை சேஞ்ச் பண்ணுறேன்னா என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இசட் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். எக்ஸுக்கு வந்து இசட் என்னும், ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்ப நீங்க x இருக்கிறதெல்லாம் எதை யூஸ் பண்ணோம் தம்பி? x இருக்கிறதெல்லாம் z யூஸ் பண்ணோம். y இருக்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ணோம், w யூஸ் பண்ணோம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இங்க பாருங்க, அப்ப என்ன வரும், z0 z ZW ZZ. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் இருக்காங்களா அவங்க யார், அவங்க தான். அவ்வளவுதான், சூப்பர், வெரி சிம்பிள். இதுக்கு மேல நான் சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். எல்லாம் குரூப் அவுட், எல்லாம் கிளாஸ் அவுட், லெஃப்ட் ஆகி போயிடுவான். என்ன அதையே சொல்லிட்டு இருக்காரு, ரத்தம் வருது, சேம் பிளட் ரெட் பிளட் ஆயிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க ஃபீமேல்ஸ் ஹெட்ரோகாமிட் கண்ணா, அவ்வளவுதான் கண்ணா, வேற ஒண்ணும் கிடையாது. யா நவீன், உனக்கு தான் இந்த மாதிரிலாம் டவுட் வரும். யூ ஆல்சோ சேம் கொஸ்டின் ஃபார் மீ. தம்பி விக்ரம் ஆல்சோ. தம்பி நேச்சர்ல அது மாதிரி இல்லை கண்ணா, நேச்சர்ல அது மாதிரி இல்லை கண்ணா. பிளஸ் மைனஸ் தான் கண்ணா, ஆப்போசிட் தான் கண்ணா. இப்போ மேக்னெட்ல பாருங்க பிளஸ் மைனஸ் இருக்கு. ஏன் சார் எங்க பிளஸ் பிளஸ் சவுத் போல் நார்த் போல் இருக்கு மேக்னெட்ல, கரெக்ட்டுங்களா? எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துக்கோங்க, பொலாரிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஏன் சார் பாசிட்டிவ் இருக்கக்கூடாது? விக்ரம் தான் ஒரு பேட்டரி இது மாதிரி நீ மேனுஃபேக்சர் பண்ணும்.
ரெண்டு சைடும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வச்சு ரெண்டு சைடு நெகட்டிவ், சான்ஸ் இல்லை. இட் இஸ் நாட் சோ. கரெக்டுங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். ஓகே, எல்லாமே கான்ட்ராஸ்டிங் தான். இந்த இந்த யோத்தே வந்து இந்த நேச்சர் வந்து கான்ட்ராஸ்டிங் தான். பாருங்க, சன் மூன் இல்ல, சன் மூன், எவரெஸ்ட் ஹையஸ்ட் பீக், என்னது டீப் வேலிஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே டே அண்ட் நைட். கரெக்டுங்களா கண்ணா? ஸோ எல்லாமே மேல் ஃபீமேல், நார்த்து போல் சவுத்து போல், அது மாதிரி எல்லாமே இந்த அப்படி இருந்தால் தான் இந்த தெரியும் உங்களுக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம வந்து பண்ணும். ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா நடக்காது. அது நேச்சரில் அதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கதா கண்டுபிடிங்க கண்ணா. நான் சொல்லிக்குவேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு நான் பெருமைப்பட்டுக்குவேன். மை ஸ்டூடெண்ட் டிஸ்கவர்டுன்னு சொல்லிக்குவேன். நான் எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். மாஸ்டர் ரவிச்சந்திரன் ஸ்டூடெண்ட் விக்ரம் discovered a new type of sex determination in case of ஒரு அனிமல். அது மாதிரி இல்லை கண்ணா, சாரி. புரியுதுங்களா? ஓகே, ரெண்டுமே ஹெட்ரோகாமெட்ரிக்கா சான்ஸ் கிடையாது. ஓகே, எல்லாமே மேல் ஃபீமேல் ப்ளஸ் மைனஸ் தான், எல்லாமே ஆப்போசிட். ஓகே, தேங்க்யூ. இப்போ ஹெட்ரோகாமெட்ரிக் ஃபீமேல்ஸ். ஓகே, சூப்பர் சார். எங்கே சார் இருக்கும்? அதை விட்டீங்களே சார். எல்லாம் கேட்டால் கேட்க வேண்டியது. இன்செக்ட், certain vertebrates like fishes, புரியுதுங்களா, reptiles and birds, புரியுதுங்களா, இவங்கெல்லாம் வந்து females heterogametic. Females heterogametic. Okay, that is Z0 or ZW type of eggs produce பண்ண முடியும், பண்ணுவாங்க. தம்பி கிளியரா சொல்லி கொடுத்துட்டேன், எனக்கு அவ்வளவுதான், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபைடு. What do you feel? How you feel? Feeling good? Okay sir, fully satisfied sir, I got it. Okay, come to the next, no time. அதான் நம்ம is that type, அதான் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அந்த சேம் டைப் ZW பார்த்தோம்ல, அந்த டைப் தான் இது. புரியுதுங்களா? இது கேட்பாங்க, இது மாதிரி ZW Z டைப் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதான் இன்செக்ட்ஸ், ஜிப்சி மாத்து, அப்புறம் ஃபிஷ்ஷஸ், அதே தான். இது பர்டிகுலர்லி ZW Z டைப் இருக்கும். புரியுதுங்களா? அங்கே வந்து ஒன்று Z தான் இருக்கும், இங்கே ZW இருக்கும், அவ்வளோதான், சேம் தான். நீங்கள் இங்கே படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் தான் பார்க்கணும். இதான் கேட்பாங்க, 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. புரியுதுங்களா? இன்செக்ட்ஸ், certain insects, gypsy moth, and in vertebrates, fishes, reptiles and birds. தம்பி இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் ZW Z. எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, இந்த ZO Z டைப் வந்து பாருங்க, டொமஸ்டிக் சிக்கன்ஸ், மார்க் பண்ணிக்கோங்க கண்ணா. டொமஸ்டிக் சிக்கன்ஸ், மாத்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை. 1 மார்க் வரலன்னா என்ன கேளு, ஃபோன் பண்ணி கேளு, ஏன் சார் வரலன்னு. சார் நீங்கள் சொன்னீங்களே ஏன் வரல, வரும், சத்தியமாக வரும், 150% சான்ஸ் இருக்கு. சார் you know Z. Example. Okay, very clear? தம்பி, moth, butterfly, domestic chickens, அதெல்லாம் ZO ZW Z வந்து பார்த்தீங்கன்னா insect, fishes, reptiles and birds. Okay தம்பி, sex determination in human beings ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம புதுசாக பார்க்க வேண்டாம், எல்லாருக்கும் தலைக்கீழ தெரியும். ஓகே, சில கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அது என்னன்னே தெரியல, அது அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த எய்ட்ஸை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் பையன் 5 பக்கம் எழுதுறான், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்தேன் இல்லைங்களா.
okay, XX னா female, XY, okay, male. So அதுதான் that chromosomal basis, okay, in case of human beings, XX, XX, XY type of sex determination. தம்பி போட்டு காமிக்கணுமா என்ன? Human beings, XX, XY type of sex determination. Here females homogametic, males heterogametic. XX female child, suppose this XY male child. புரிஞ்சுதா? கண்ணா புரிஞ்சுதா? ஓகே. இதான் வந்து ஹியூமன் பீயிங்ஸில் நடக்குது. ஆல்சோ இன் ட்ரோசோஃபில்லா தம்பி, ஆல்சோ இன் ட்ரோசோஃபில்லா, ஓகே, ஆல்சோ இன் ட்ரோசோஃபில்லா. Also this type of sex determination is found in Drosophila fruit fly. Okay, ஒரு கோல்டன் பிரவுன் இன்செக்ட், அதான் Drosophila. எங்க சார் இருக்கும்? எல்லா இடத்துலையும் இருக்கும். பீல் ஆஃப் பனானா இருக்கு இல்லைங்களா, ஸ்கின் இருக்குல்ல, பனானா ஸ்கின், அது ஒரு ஹார்லிக்ஸ் ஒயிட் மவுத் பாட்டில் போட்டு ஒரு டோருக்கு பேக் சைடு வச்சுருங்க. மார்னிங் வச்சுட்டு வாங்க, ஈவினிங் போய் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஃப்ளை ஒன்று இருக்கும், ஒரு ஸ்மால் மஸ்கிட்டோ மாதிரி ஒன்று ஃப்ளை ஆகும். அதுதான் ஃப்ரூட் ஃப்ளை, ட்ரோசோஃபில்லா. ஓகே, ஹியூமன் பீயிங் அண்ட் ஆல்சோ ட்ரோசோஃபில்லா XXXY டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, வெரி கிளியர் கண்ணா? யா சூப்பர் தம்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம் தம்பி. ஆல் லிசன் கேர்ஃபுல்லி. இது வந்து ஒரு ஹார்ட் கொஸ்டின். நீங்க நார்மலா அப்படியே சூப்பர்ஃபிஷியலா பார்த்தா ஒன்றும் புரியாது. சூப்பர்ஃபிஷியலா பார்த்தா சத்தியமா ஒன்றும் புரியாது. நான் வந்து எழுதி தரேன். சார், XX combination produces female சார். நல்லா பார்த்துக்கோங்க. XX combination produces female சார். XY combination produces male சார். கரெக்ட்டுங்களா கண்ணா? XY combination produces okay, XY combination produces male. என்ன எப்படி சார் அங்க வந்து மேல் ஃபார்ம் ஆகுது? எப்படி மேல் ஃபார்ம் ஆகுது? எனக்கு இப்போ அதான் அது. அப்போ Y குரோமோசோம் இருந்தா, நல்லா பார்த்துக்கோங்க, வந்தாச்சு. Y குரோமோசோம் இருந்தால் தான் சார் மேல் ஃபார்ம் ஆகுது. அப்போ Y குரோமோசோம்ல ஏதோ இருக்கு சார், ஏதோ சமாச்சாரம் இருக்கு. சம்திங் இஸ் தேர் இன் Y குரோமோசோம். அதான் பார்க்குறோம். இந்த Y குரோமோசோம் வந்து என்னது? How, because of the presence of the Y, how the male is developed. அப்போ Y குரோமோசோம் அண்ட் மேல் டெவலப்மெண்ட் ஏதோ சம்திங் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குது. என்ன தம்பி? ஒரு தடவை தான் சொல்லுவேன், டவுட் இருந்தால் ரெண்டாவது தடவை சொல்லுவேன். ஓகே, பாருங்க தம்பி, நீங்க தான் சொல்லணும். இது ஒரு குரோமோசோம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தம்பி இது X குரோமோசோம், இது Y குரோமோசோம் கண்ணா. X குரோமோசோம், Y குரோமோசோம். இந்த குரோமோசோம்ஸ்ல என்ன இருக்கும்? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் இருக்குமா இருக்காதா? ஜீன்ஸ் இருக்குமா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன கிளியர் கட்டான ஆன்சர் கொடுக்குறீங்க பாருங்க குழந்தைங்க. அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். சூப்பர், ஜீன்ஸ் இருக்கும். ஓகே, பாருங்க இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தாலே யூ கேன்
அண்டர்ஸ்டாண்ட். அந்த குரோமோசோம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் தெரியும் உங்களுக்கு, லீனியர் ஃபேஷன் ஜஸ்ட் லைக் தி பீட்ஸ், ஒரு மணியை நூல்ல கோத்தா மாதிரி இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, இந்த எக்ஸ்ல இத பாருங்க, இந்த எக்ஸ்ல இருக்கிற மாதிரியே சம் ஜீன்ஸ் வந்து ஒயிலையும் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ்ல இருக்கிற மாதிரியே ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிலையும் இருக்குது. ஓகே, இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கு, எக்ஸ்ல இருக்க மாதிரியே ஒயிலையும் இருக்குது. அப்ப அவங்கள என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பார்ஸ் ரீஜன் சொல்றாங்க. தம்பி முடிஞ்சு போச்சு. பார்ஸ் ரீஜன், தட் மீன்ஸ் சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சூடோ ஆட்டோசோமல் ரீஜன். தம்பி அங்க ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன ஆட்டோசோம், நம்ம அந்த 46 குரோமோசோம் 23 பேர்ஸா இருக்குது. அந்த ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, ஒரு பேர் இருக்கு இல்லையா. இப்போ இங்க பாருங்க, இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர். இப்போ இந்த பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோமோலாகஸ்னு சொல்லுவாங்க. இது அப்படியே காப்பி மாதிரி தான், இது ரெண்டும் ஒரு ஃபர்ஸ்ட் பேர். இங்க என்ன ஜீன் இருக்குதோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, அதான் ஹோமோலாகஸ் பேர்னு சொல்றாங்க. ஹோமோன்னா ஒரே மாதிரி, பட் இங்க என்ன சொல்றாங்க, ஆட்டோசோம்ல இருக்க மாதிரி இருக்குது, ஆனா ஃபுல்லா இல்ல. என்ன பண்ணுது, சம் ஆஃப் தி ஜீன்ஸ் வந்து என்னது, தட் எக்ஸ்ல இருக்கிறது ஒய்ல இருக்குது. அப்ப அந்த ரீஜனுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா பார்ஸ் ரீஜன். புரிஞ்சுதா இல்லையா? அதாவது XY செக்ஸ் குரோமோசோம், அல்லோசோம், ஆட்டோசோம் கிடையாது. ஆட்டோசோம் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, இதான் ஆட்டோசோம். அது ரெண்டும் ஒரே மாதிரி, ஜஸ்ட் போட்டோ காப்பி மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் பேர்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும். பட் அதுல இருக்கிற மாதிரியே கொஞ்சம் இருக்கிறதுனால அதான் சூடோன்னு சொல்றோம். பட் இது அல்லோசோம், ஆட்டோசோம் கிடையாது. அதனால தான் இது என்ன சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸ். எப்படி ஆட்டோசோம்ல இருக்கதோ அதே மாதிரி அல்லோசோம்ல வந்து எக்ஸ்ல இருக்கிறது ஒய்ல இருக்குது, சேமா இருக்குது. அதுக்கு பார்ஸ் ரீஜன் பேர். அந்த ரீஜனுக்கு வந்து பார்ஸ் ரீஜன், சூடோ ஆட்டோசோமல். தம்பி 2 மார்க் இல்ல வந்து 1 மார்க் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்ப நீங்க தெரியும் இவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இன்டர்சேஞ்ச் காம்பினேஷன் பண்ணிட்டு கேரக்டர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். கம் டு தி பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5%, ஜஸ்ட் 5%. தம்பி கிளியரா தெரியுதா நான் போர்ட்ல எழுதுறது? பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5%. நல்லா பாத்துக்கணும். ரிமைனிங் 9, இது வந்து ஜஸ்ட் 5%. ரிமைனிங் 95% வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். தட் மீன்ஸ் தட் Y குரோமோசோம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி X குரோமோசோம். புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் சொல்றான் பாருங்க, NRY. that means non combining region of the Y. அப்படினா இவங்க வேற இருக்காங்க, அதனால இவங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஃபியூஸ் பண்ண முடியாது, ரீகாம்பினேஷன் ஆக முடியாது, கம்பைன் ஆக முடியாது. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து NRY ன்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் 95% is called NRY. தம்பி புரியலன்னா இப்பயே கேட்டு. இந்த 5% வந்து பாத்தீங்கன்னா it is called parts, pseudo autosomal regions. இது வந்து NRY, non combining region of Y, non combining region of the YA. 95%. அந்த 95% ஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதான் தம்பி. இதுல 95%ல ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்காங்க, நான் ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனல் ஜீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூக்ரோமாட்டின்னு பேரு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அந்த ஃபங்க்ஷனலுக்கு வந்து என்னது, தட் இஸ் கால்டு என்னது, யூக்ரோமாட்டின். இதற்கு பாருங்க, யூக்ரோமாட்டின் ரீஜன், அதான் யூக்ரோமாட்டின் ரீஜன். புரியுதுங்களா? அதுல யூக்ரோமாட்டிக் ரீஜன் இருப்பாங்க, யூக்ரோமாட்டின் ஆர் யூக்ரோமாட்டிக் ரீஜன் இருப்பாங்க, அவங்க ஃபங்க்ஷனல். சம் ஆஃப் தி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனலா இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஹெட்டிரோக்ரோமாட்டிக்னு பேரு, ஹெட்டிரோக்ரோமாட்டிக், நான் ஃபங்க்ஷனல் ஹெட்டிரோக்ரோமாட்டிக், ஹெட்டிரோக்ரோமாட்டிக். தம்பி வந்தாச்சு, அவ்வளவுதான் கிளைமாக்ஸ், அவ்வளவுதான், படம் முடிய போகுது. தம்பி இந்த யூக்ரோமாட்டிக் ரீஜன் இருக்கு பாருங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, என்ன இருக்கும்,
சம் ஆஃப் தி என்ன இருக்கும், ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகே, அதில் என்ன இருக்கும், சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் இருக்கும். அவங்க தான் எஸ்ஆர்ஒய். ஓகே, அந்த யூக்ரோமேட்டிக் ரீஜனில் என்ன இருக்கும், ஒரு ஸ்பெஷல் ஜீன் இருக்கும், ஒரு ஃபேக்டர், அதான் ஒரு ஜீன் இருக்கும், ஜீன். இந்த யூக்ரோமேட்டிக் அவங்களுக்கு பேர் தான் என்னது, செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் ஆஃப் தி ஒய், அதான் எஸ்ஆர்ஒய், செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் ஆஃப் ஒய் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஜீன் என்ன பண்ணுவாங்கன்னா, that responsible for the production of the testis, SRY வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த SRY டெஸ்டிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ SRY இருந்தால் டெஸ்டிஸ் ஃபார்ம் ஆகும். டெஸ்டிஸ் இருந்துச்சுன்னா அது மேல் சைல்டு, ஆம்பளை குழந்தை டிட்டர்மினேஷன் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். தம்பி புரிஞ்சுதா? once again you want once more? No. Okay, anyway I will sum up. X chromosome, Y chromosomes, some of the genes which are present in the X is also found in the Y. That region is called Pars region. That is only 5%. That remaining region is it is non-homologous. That means the genes which are not similar as the X chromosome. Okay, that is 95%. They are called NRY, non-combining region of the Y ன்னு சொல்லுவாங்க. அதில் ரெண்டு பேர் இருக்காங்க NRYல, யூக்ரோமேட்டிக் அண்ட் ஹெட்ரோக்ரோமேட்டிக். இவங்க வந்து ஹெட்ரோக்ரோமேட்டிக் நான் ஃபங்க்ஷனல். அந்த யூக்ரோமேட்டிக் ரீஜன், த ஜீன்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் தி யூக்ரோமேட்டிக், அவங்க தான் வந்து கேரக்டர் எக்ஸ்பிரஷன். அந்த யூக்ரோமேட்டிக் ரீஜனில் ஒரு ஜீன் இருக்குது, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஒய். புரியுதுங்களா? செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜன் ஆஃப் தி ஒய்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி டெஸ்டிஸ். ஒரு இண்டிவிஜுவலுக்கு டெஸ்டிஸ் இருந்துச்சுன்னா அது மேல், இப்படி தான் மேல் ஆகுது. தட்ஸ் ஆல், ஓவர்.